பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் இன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லார் வீட்லயுமே இருக்குங்க. ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம முட்டைலாம் அதிகம் வாங்கணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளோட ஃப்ரிட்ஜ்ல இடம் பத்தாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க இந்த மாதிரி வேஸ்டா தூக்கி போற அந்த டப்பாவில் நீங்க எக் ஆர்கனைசர் நீங்க பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பாக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 12 முட்டை ஸ்டோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்டா தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா போதுங்க. நம்ம ஒரு ஆர்கனைசர் பண்ணிக்கலாம். வேஸ்டா தூக்கி போடாதீங்க, எதையுமே ரீயூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம இது வந்து ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்னா எப்படியே 200 எபோ வருங்க. கண்டிப்பா நீங்க வீட்டுல செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எக் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். அதே மாதிரி அழகாவும் இருக்கும், பாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஃபுல்லாவே ஒட்டி முடிச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செட் ஆயிரும். இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை எல்லாத்தையுமே இதுல நான் உங்ககிட்ட வச்சு காட்டுற பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, பாக்கிறதுக்கும் அழகா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வேஸ்டா தூக்கி போற பொருளை வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும். கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி மசாலா கவர்ல தீந்து போயிருச்சு அப்படின்னா தூக்கி எரிச்சிருவோம். அந்த மாதிரி மசாலா கவர்ல தூக்கி போடாதீங்க. ஏன் தூக்கி போடக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சமைக்கிறப்ப எந்த பொருள் என்ன இருக்கு அப்படின்னு தெரியாதுங்க. குறிப்பா மசாலா பொருட்கள் என்னென்ன மசாலா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி சமயத்துல நீங்க வேஸ்டா தூக்கி போட அந்த கவர் இருந்துச்சுன்னா போதும். இதுல இருக்கிற இந்த நேமை வந்து நீங்க கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த மசாலா பாக்ஸ்ல நம்ம இதை ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் வருங்க. கண்டிப்பா இது வந்து நம்ம வாஷ் பண்றப்ப போகவும் போகாது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்பும். நம்ம கட் பண்ணி எடுத்து கவரை சில்ல டேப் இருந்துச்சு அப்படின்னா டேப் வந்து ரெண்டு சைடுமே நீட்டிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒட்டி வச்சிங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்றப்ப போகவும் போகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும். கண்டிப்பா அந்த டிப் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடிக்கடி ஏதாவது சமையல் செய்யறப்ப நம்ம குழந்தைங்க நம்ம பிள்ளைங்க யாராவது சமையல் செஞ்சாங்க அப்படின்னா என்ன பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த மாதிரி நேம் லேபிள் வந்து நீங்க அதுல இருந்து கட் பண்ணி நீங்க ஒட்டி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வாஷ் பண்றப்ப போகவும் போகாது. இப்போ நம்ம சாம்பார் தூள் ஒட்டியாச்சு. அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதோட கவர் தூக்கி போடாம நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம காட்டின மாதிரி அந்த லேபிள் அந்த நேம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேம் மட்டும் கட் பண்ணி எடுத்து அதே மாதிரி சேம் ப்ராசஸ் நம்ம இந்த பாக்ஸ்ல நம்ம ஒட்டி வச்சிடலாம். சில டைப் நீங்க அது பாக்ஸ்ல வந்து நீங்க டைரக்டா நீங்க அந்த பேப்பரை வச்சு ஒட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணி எடுத்த பேப்பரை நீங்க செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாக்ஸ்ல ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு ஒட்டிடலாம். கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் வருங்க. கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் மேலும் நம்மளோட சேனல்ல இனிமே நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வரப்போகுது. மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ் நான் வீடியோ போடல, ரொம்ப ஒர்க்கா இருந்துச்சு, அதனால வீடியோ போட முடியலங்க. இனிமேட்டு தொடர்ந்து வீடியோக்கள் வரும். கண்டிப்பா பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. இப்போ நம்ம 2 பாக்ஸும் நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப்ல என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சார்ஜர் மவுண்ட் எடுத்துருக்காங்க. அந்த சார்ஜர் மவுண்ட்டை வச்சு நம்ம ஒரு மொபைல் ஹோல்டர் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி உங்க வீட்டுல 2 சார்ஜர் மவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்னா சேர்த்து நிக்க வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒன்னா சேர்த்து நிக்க வச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம செல் வைக்க போறோம். நம்ம எந்த வீடியோ வாட்ச் பண்ண போறோமோ அந்த வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு நம்மளோட செல்ல தூக்கி இதுக்குள்ள நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டைனிங் டேபிள், டிவி ஸ்டாண்ட்ல எதுல வேணா நீங்க வச்சு வாட்ச் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால நம்மளோட கழுத்து வலிக்காது, முதுகு வலிக்காது. நம்ம டிவி மாதிரி வச்சு வாட்ச் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இதே ட்ரிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்ககிட்ட 2 மவுண்ட் இல்ல, என்கிட்ட ஒரு மவுண்ட் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு மவுண்ட்ல கூட நம்ம மொபைல் வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட கலர் பாக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா தீந்து போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாதீங்க. தூக்கி போடாம எப்படி ரீயூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த தீந்து போன இந்த பெயிண்ட் பாக்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஹீ ஹோல்டர் பண்ண போறோம். அந்த ஹீ ஹோல்டர் நீங்க ஆன்லைன்ல வாங்குனீங்க அப்படின்னா 200 எபோ வருங்க. நீங்க வேஸ்டா தூக்கி போடுற அந்த பொருளை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு டபுள் சைட் டேப் எடுத்து நீங்க கலர் பாக்ஸ் 6 பார்ட் இருக்குல்ல அப்படின்னா 6 கலர் டேப் டபுள் சைட் டேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது பேக் சைடு இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. கலர் பாக்ஸ் 6 கலர் பாக்ஸ் இருக்கும். 6 கலர் பாக்ஸுக்கு 6 செல்லோ டேப் டபுள் சைட் டேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்ப எல்லாத்தையும் ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்க பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதை வால்ல ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பாக்கிறதுக்கு சூப்பராகவும் இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கும். நம்ம சாவி அடிக்கடி எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தேடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க வெளியில போயிட்டு வந்து நீங்க மாட்டி விட்டீங்க அப்படின்னு ஒரே இடத்துலயே இருக்கும். கண்டிப்பா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேஸ்டா தூக்கி போற பொருளை வச்சு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எந்த டிப்ஸ் பிடிச்சது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்து நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு தேங்காய் மூடி எடுத்திருக்காங்க. இந்த தேங்காய் நம்ம திருவனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூடி இருக்கும். அந்த மூடியில ஒரு ஓட்டை விழுந்துரும். அந்த ஓட்டையை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த தேங்காய் மூடியை எப்படி யூஸ் பண்ணலாம். நம்ம ஆயில் எல்லாம் ஃபில் பண்றதுக்காக நம்ம ஃபனல் எல்லாம் தேடிட்டே இருப்போம். ஆன்லைன்ல வாங்குவோம். அந்த மாதிரி நீங்க வாங்கி ஏமாறாதீங்க. இந்த மாதிரி நம்ம வேஸ்டா தூக்கி போற இந்த தேங்காய் மூடியில ஃபனலா யூஸ் பண்ணி நம்ம ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஆயில் ரீஃபில் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்படியே வாஷ் பண்றதுக்கு தேவையில்லை. நீங்க அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நம்ம தேங்காய் சிரட்டை யூஸ் பண்றதுனால நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சேம் டைம் நமக்கு ஆயில் லீக்கேஜ் ஆகாம இருக்கும். நம்ம இது வந்து கைப்பிடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஃபனல் வச்சு தேங்காய் மூடி வச்சு நம்ம ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிற பிரைஸ் சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. 100 ரூபாய் வருது. இது நீங்க ஆன்லைன்ல வாங்காதீங்க. நம்ம வீட்லயே வேஸ்டா தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வேஸ்டா தூக்கி போற பொருளை வச்சு எப்படி ரியூஸ் பண்றது அப்படின்னு வீடியோ நிறைய போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆயில்ல யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆயில் ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் கவரை தூக்கி எறியாதீங்க. அந்த ஆயில் கவர்ல கொஞ்சமா ஆயில் இருக்கும். அந்த ஆயில எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். வேஸ்ட் ஆகாம நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு இந்த மாதிரி நம்ம செவத்துல டபுள் சைட் டேப் ஒன்று ஒட்டிக்கோங்க. நம்ம ஆயில் கேன் பக்கத்துல இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டபுள் சைட் டேப் நான் இப்போ ஒட்டுற மாதிரியே நீங்க ஆயில் கவர் அந்த மாதிரி ஒட்டி அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட வேஸ்ட் ஆகாது. இதனால நமக்கு பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பா அந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில பேர் அவசரத்துல ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த கவர் அப்படியே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி தூக்கி எறியறதுனால நமக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகும். கண்டிப்பா அந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் நீங்க கல்யாணமான புதுப்பெண்கள் யாராவது நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மாமியார் பரவாயில்ல நம்ம மருமக சிக்கனத்தின் சிக்காமணி அப்படின்னு பேர் வாங்க பாராட்டுவீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஊறுகாய் டப்பா எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஊறுகாய் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டப்பாவை வேஸ்டா தூக்கி போடாதீங்க. இது எப்படி நம்ம ஆன்லைன் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம், ஆன்லைன் ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி மூடியில நம்ம கத்தியை ஹீட் பண்ணி நான் கோடு போடுற மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தோசை சப்பாத்தி இந்த மாதிரிலாம் சுடுறப்ப நம்ம ஆயில் அப்ளை பண்றதுக்கு நம்ம ஒரு பிரஷ் வச்சிருப்போம். அந்த பிரஷ்ஷை வந்து நம்ம டம்ளர்லயோ இல்ல பாத்திரத்திலயோ நம்ம ஆயில் ஊத்தி நம்ம இது பண்றப்ப அதுல வண்டு பூச்சி எல்லாம் உழுவுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி உழுவாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க பாக்ஸ்ல நீங்க ஹோல் போட்டு அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால நமக்கு வண்டு பூச்சி எதுவுமே உள்ள உழுவாது. நம்ம சேஃபா மூடி வச்சுக்க. கண்டிப்பா இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. 200 ரூபாய் வரும். நீங்க வாங்கி ஏமாறாதீங்க. இது வீட்லயே வேஸ்டா தூக்கி போற இந்த எலுமிச்சை பழம் ஊறுகாய் டப்பால நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி டிப்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வேஸ்டா தூக்கி போடாதீங்க. எந்த ஒரு பொருளையுமே எப்படி ரீயூஸ் பண்றது அப்படின்றாங்க நம்ம சேனல்ல அடிக்கடி வீடியோஸ் போட்டுட்டு வரோம். ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்டா தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ்ல நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம். நம்ம இது வந்து ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆணி அடிச்சு நம்ம மாட்ட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி டபுள் சைட் டேப்ல கூட நம்ம மாட்டி விட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் சேம் டைம் நம்ம ஏதாவது சமைக்கிறப்ப நம்ம மசாலா பொருட்கள் அங்கே இங்கே வைக்கிறதுக்கு இடம் பத்தல, அங்கே இங்கே வச்சுட்டு சிந்தி சிதறிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆர்கனைசர் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள நீங்க வச்சு நீங்க மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பக்கத்துலயே இருக்க நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டப்பாவை நம்ம மேல் பர்சனை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மசாலா கவர் எல்லாத்தையும் இதுல இன்செர்ட் பண்ணி வச்சு நம்ம அந்த டபுள் சைட் டேப்ல நம்ம இதை மாட்டி விட்டுக்கலாம். கண்டிப்பா அந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க கிச்சன் பக்கத்துலயே நீங்க மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பா அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. டக்குன்னு எந்த மசாலாவும் அவங்க பேர் படிச்சு அவங்க எடுத்து போட்டுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப்புக்கு நம்மள சில பேர் வந்து கண்ணாடி போடுற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி கண்ணாடி நம்ம இப்படிதான் பாக்ஸ்ல வச்சிருந்தாலுமே ஒரு மாதிரி டஸ்ட் படிச்ச மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம கடையில வாங்கிட்டு வந்தோம்னா புதுசா எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி எப்படி புதுசா ஆக்குறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்லின் 5 ரூபா டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. வேஸ்லின் கொஞ்சமா எடுத்து நான் அப்ளை பண்ற மாதிரி கண்ணாடியில அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. வீட்டுல டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா வேஸ்டான கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சுத்தமான கிளாத்தா இருக்கணும். இந்த மாதிரி சுத்தமான கிளாத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ணாடி புதுசு போல மாறிடுங்க. கண்டிப்பா அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணாடி போடுறவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய போட்டுட்டு வரோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன ஐடியா அண்ட் ரியூசஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி